ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய். செந்தில் பாலாஜி அதிரடி. என்ன மனுஷன்? உண்மையிலே செந்தில் பாலாஜிய பாராட்டணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, கஷ்டப்பட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா சேர்த்து வச்சு வித்து கரூர் டீமை தமிழ்நாடு முழுக்க அனுப்பி கள்ளச்சந்தையில பிளாக்ல சரக்க வித்து பல குடும்பத்தோட தாலி அத்து பெண்கள் வயிற்றுல அடிச்சு கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்ச காசை மக்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா? அந்த மனசு இருக்க அதான் கடவுள். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புடிவிடவே இல்லை. ஏன்னா தேர்தல் ஆணையத்திட்ட தொடர்ந்து கோவை தெற்குல செந்தில் பாலாஜி பணம் கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அங்கங்க சட்டை போட்டு மக்களை அடைச்சு வைக்க பாக்குறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நேத்து கூட எதிர்கட்சிகள் சிலர் திமுக காரன் காசு கொடுத்தத அங்கே வச்சு கையங்களமா புடிச்சு போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா இதெல்லாம் பண்ண வேண்டிய பறக்கும் பட எங்க படுத்து உறங்குது அப்படின்னு தெரியல. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிக்கும் எவன் இந்த 5 வருஷத்துல எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கானோ அதுக்கு தகுந்தாப்புல 1000, 2000, 2500, 500 அப்படின்னு ஓட்டுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். மக்களும் அதை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டை போட்டு விட்டுருவாங்க. நாளைக்கு கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு, மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சு அப்படின்னு மயிறு மாதிரி பேசுவாங்க. ஏண்டா நீ ஆரம்பத்திலே காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டு அரசியல வியாபாரம் வாங்கிட்ட, அப்புறம் அது கீழே செயல்படுறதெல்லாம் இப்படி வியாபாரம் இல்லாம மயிராவா இருக்கும்.